வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டிரைவர் ஜமுனா. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய கதை ஒரே நாளில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் காலையில் கார் கழுவும் போது ஃபோனை ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 8 o'clockனு இருக்கும். அதே மாதிரி காரை கழுவி முடிச்சுட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது அந்த வீட்டில் வாட்சை பார்த்தோம் அப்படின்னா 8:40ன்னு இருக்கும். டாக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கால் பண்ணும்போது டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:04ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அடியாட்கள் கேபு புக் பண்ணும்போது டைம் 11:20ன்னு இருக்கும். அதே இது ஐஸ்வர்யா ராஜேஷோடைய ஃபோனில் கார் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வர டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:22ன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கட்சியில் இருக்கிறவர் வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சு காமிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போவுமே டைம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து 12:20ன்னு காமிச்சிருப்பாங்க. மாணிக்கம் இவருக்கு கால் பண்ணும்போது டைம் நோட் பண்ணோம் அப்படின்னா 4:20ன்னு இருக்கும். படத்தில் டைமிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷோடைய தாய்மாமா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு தம்பி இருக்கிறத பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பியை பற்றி காட்டியிருக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் காட்டியிருப்பாங்க ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி யார் அப்படின்னு. ஆனால் அதுக்கிடையில் 4 இடத்துல ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி இவர் தான் ஹிண்ட்டு கொடுத்துருப்பாரு இந்த படத்தோடைய டைரக்டர். பேக் சைடில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது நடுவில் இருக்கிறவர் மட்டும் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சு பின்னாடி காரில் மகிழ்ங்கிற பேரை காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷை சீட் பெல்ட்டை வச்சு கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போது இவர் மட்டும்தான் பதற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷை ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் இடையில தான் ஒரு சிமெண்ட் கலரு ஷால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பியுமே சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஈசிஆர் ரோடு லாங் ட்ரிப்பாக இருக்குது, ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். அதுக்கு அந்த பையன் அப்போ மட்டும்தான் ப்ளீஸ்க்கா ட்ரிப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கேயுமே அக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோடைய அப்பா ஒரு 4 ரவுடிஸ் மூலமாக தான் இறந்து போவார். அதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி அந்த அரசியல்வாதி பையனும் 4 ரவுடிஸ் மூலமாக தான் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரோடு சிமெண்ட் கலரில் இருக்கும். பொதுவாக ரோட்டில் கோடு கோடாக இருக்கும் அங்கங்கே. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஐஸ்வர்யா ராஜேஷோடைய ஷாலை பார்த்தோம் அப்படின்னா ஆஷ் கலரில் ஒயிட் கலரில் டாட்டாக லைன் இருக்கும். மியூசிக் டேராக பார்க்க போகிறேன்னு ஒரு கேரக்டர் இடையில காரில் ஏறி இருப்பார். அவருக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய கழுத்தில் கிட்டாரோடைய டாலர் போட்டிருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இவர் ஒரு கேள்வி கேட்பார். 3 பேர் இருந்தால் ஷேரிங் ட்ரிப்பு வராதே, 2 பேர் இருந்தால் தானே ஷேரிங் இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட கேள்வி கேட்பார். ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷும் அதுக்கு பொய்யான பதில் சொல்லிடுவாங்க. அவரும் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவார். ஏன் விட்டார் அப்படிங்கிறத இந்த படத்தில் இடையிலே ஒரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இவரை போலீஸ்கிட்ட போ அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக்கி விடுவாங்க. போலீஸ்கிட்ட போவா அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஆனால் யதார்த்தமாகவே அங்கே போலீஸ் நின்றுடும். இவரும் மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருக்கு இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆக வேண்டாங்கிற மாதிரி முன்னாடியே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிரைவர் ஜமுனா படத்தோடைய மிஸ்டேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.